அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட போகும் சாதகங்கள் என்ன என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானமான ஏழாம் இடம் மீன ராசியில் சனி பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் அக்னி கிரகமாகிய செவ்வாய் நிலை கொண்டுள்ளதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது என்பது மிக மிக அவசியங்க. வெளியூர் பயணங்களையும் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதையும் குறைத்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். சிக்கனமாக செலவு செய்யாவிடில் பிறர் உதவியை நீங்கள் நாட வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடுங்க. நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு வரனை நிச்சயிப்பதற்கு முன்னர் தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை முடிவு செய்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. அதே போல் இக்காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் கடன் கொடுப்பதையும் அல்லது கடன் வாங்குவதையும் தவிர்த்துக்கோங்க. கணவன் மனைவி இடையே பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது பிள்ளைகளின் விஷயம் காரணமாகவோ இருவருக்குள்ளும் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. நெருங்கிய உறவினர் மற்றும் நண்பர்களுடைய குடும்ப பிரச்சனைகளை பற்றி கூறாமல் இருப்பது மேலும் நன்மை பயக்குங்க. உங்களுடைய பிரச்சனையை அவர்களிடமோ அல்லது அவர்களுடைய பிரச்சனையை நீங்களோ கேட்காமல் இருந்தால், சொல்லாமலும் கேட்காமலும் இருந்தாலே போதுமானதாக அமைகிறதுங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் எவரையும் நம்பிவிட வேண்டாங்க. மேலதிகாரிகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பிறரிடம் விவாதிக்க கூடாதுங்க. அன்றாட பொறுப்புகளையும் பணிகளையும் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். ஒரு சிலருக்கு வெளியூருக்கு மாற்றல் ஏற்படக்கூடுங்க. அவற்றை ஒப்புக்கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வெளி மாநிலங்கள் மற்றும் அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்கள் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவது தாமதப்படும். கூடுமான வரைக்கும் பொறுமை நிதானம் கன்னிராசினியர்களான உங்களுக்கு அவசியங்க. அவசர முடிவுகள் கைவிடுதல் நலன் பயக்குங்க. சக ஊழியர்களுடன் அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் நடந்து கொள்வது நன்மை செய்யும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் சந்தை நிலவரம் அனுகூலமாக மாறுங்க. உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்கு. லாபம் என்பது திருப்திகரமாகவே இருக்குங்க. அளவோடு உற்பத்தி அதிகரித்து கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா இந்த வாரம் அமையிருக்கு. வெளிமாநிலங்களிலிருந்து ஊழியர்கள் வந்து சேருவாங்க. அவர்களின் வருகை உற்பத்தியை அதிகரிப்பதற்கு உதவிகரமாக அமையும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிமாநிலம் சென்று வரும் சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள கிரகநிலைகள் அனுகூலமாக இருக்கு. அளவோடு புதிய முயற்சிகள்ல முதலீடு செய்யலாங்க. சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. அதற்கான முயற்சிகளை நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்பட இருக்கு. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் சிறந்த சுபபலம் பெற்று குரு பகவானுடன் கூடி கடகராசியில் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்பு லாபகரமாக இருக்குங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சாத்தியக்கூறுகளும் உள்ளத கிரகநிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதனால் வருமானமும் உயர இருக்குங்க. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள நல்ல சந்தர்ப்பம் இதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் தாங்க இருக்கு.
அதே போல கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் மூத்த தலைவர்களின் ஆதரவு உற்சாகத்தை தருங்க. அதே போல் கட்சியிலும் பலம் அதிகரிக்க இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அரசு பதவி ஒன்று வகிக்கும் யோகம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. உங்களுடைய அரசியல் வாழ்க்கையின் திருப்பு முனையாக இப்போது அமைந்தால் வியப்பில்லை என்பதையே கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவிக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள புதனும் மற்ற கிரகங்களும் அனுகூலமாக வலம் வருவதால் நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் அதிகரிக்க இருக்குதுங்க. ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோரின் வழிகாட்டுதல்கள் எளிதில் கிடைக்க இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் விவசாயத்துறை பெரும்பகுதி செவ்வாய் மற்றும் சூரியனுடைய ஆதிக்கத்தில் தாங்க உள்ளது. புராதன ஜோதிட நூல்கள் விவரிக்கிறது. வேறு கிரகங்களும் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால் விவசாயத்துறையினருக்கு யோக பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. தண்ணீர் வசதி குறைவின்றி கிடைக்குங்க. விளைச்சலை பார்க்கும் போது மனம் குளிருங்க. கால்நடை வசதிகளும் போதிய அளவிற்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணியின் நலன்களுக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரன் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்கள் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் எண்ணங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள் நிறைவேற இருக்குதுங்க. திருமணத்திற்காக காத்திருக்கும் கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் நிச்சயம் கிடைக்கும். வேலை முயற்சித்து வரும் மனிதருக்கு நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. தேடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது என்பதையே கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இப்போ நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல இக்காலகட்டங்களில் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் என்பதையே கிரகநிலைகள் உறுதி. புதன் தொழில் ஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே உங்களுடைய ராசிக்கு புத ஆதித்ய யோகம் உருவாகுதுங்க. இதனால் பொருளாதார நிலை உயர இருக்கு. புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. எதிர்காலத்தை பற்றிய பயம் விலக இருக்கு. லாப குருவினுடைய ஆதிக்கத்தால் லாபம் வந்து கொண்டே இருக்குங்க. புதிய பங்குதாரர்கள் இணைந்து பொருள் வளம் பெருக வழிவகுத்து கொடுப்பாங்க. ஆரோக்கிய தொல்லை அகல இருக்குதுங்க. உற்சாகத்தோடு செயல்பட இருக்கீங்க. அஷ்டமத்து செவ்வாய் மாறிய பிறகு மன நிம்மதி அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தரும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. இத்தருணங்கள்ல கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகில் உள்ள திருக்கோவிலில் ஒன்றில் சனிக்கிழமை தோறும் தீபத்தில் சிறிது எண்ணெய் சேர்த்துவாங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும். வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று குலதெய்வத்தை தரிசித்து வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் ஏற்படும்.